அடே மந்திரியார், இதோ இதோ நான் வந்திருக்கக்கூடிய ஆசாமி இன்னார் இன்னார் இனியார் இனியார் என்று தெரிந்ததா இல்லையா? சொன்னார் தெரியும். அதோ அந்த அஸ்தினாபுரியை ஆண்டு வரும்படியான எனது எனது பெரிய தந்தை திருதிராட்டினர் எனது பெரிய தந்தை திருதிராட்டினர் அவருக்கு இளையோன் பாண்டு மகாராஜன் அவருக்கு இளையோர் வீதர்நாழ்வார். அப்படி இந்த அஸ்தினாபுரியை 3 மாணாக்கள் ஆளவில்லை. ஆனா விருதுநகரால ஆளவில்லை. அப்படி இருக்க நான் யாருக்கு பிறந்தேன் தெரியுமா? அதோ அந்த பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும். அதாவது சில பேர் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது துரியோதனை கட்டின்னு வரவங்க சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அவன் அவனுக்கு பிறந்தான், இவனுக்கு பிறந்தான், அப்படி பிறந்தான், இப்படி பிறந்தான் சொல்லுவாங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அதாவது என்னுடைய தாய் குந்தமா தேவி முன்னொரு காலத்திலே சிறு வயதிலே அதாவது 9 வயது என்னுடைய தாய்க்கு 9 வயது. அப்படி இருக்கும்போது இது நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சொல்லுங்க. 9 வயது அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது தூர்வாசா மகா முனிவர் என் தந்தை என் தாய் குந்தமா தேவியின் தந்தை சூரசேனிடம் சூரசேனன் அப்படி சூரசேனன் அவரிடம் வந்து தவம் செய்வதற்காக பணிவிடை வேலை செய்வதற்காக ஒரு கேட்டார். அப்படி இருக்க என் தாய் சூரசேன மகாராஜனுக்கு பணிவிட வேலை, அதாவது சூரசேன மகாராஜனுக்கு எத்தனை முழம் கோவம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஐயோ நான் கத்துக்குட்டி. அந்த சூரசேன மகாராஜனுக்கு அப்படி அவருக்கு பணிவிட வேலை செய்வதற்காக என் தாய் குந்தமா தேவி 9 வயது இருக்கும் போது அவரிடம் போய் பணிவிட வேலை செய்கிறாங்க. அப்படி அவரிடம் சாபம் பெறாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டனாக்கா என் தாய் குந்தமாதேவி. எப்பா 9 வயது இருக்கும் போது, இப்ப கிடையாது. 9 வயது பெண் என்னிடம் சாபம் பெறாத இருக்கிறதுனால அப்ப அந்த தூர்வாச மகாமுனிவர் இந்த பெண்ணுக்கு நாணத்தால் யோசி பார்த்தார், இவர் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று. புத்திர பாக்கியம் கிடையாது. யாருக்கு? குந்தமாதேவிக்கு புத்திர பாக்கியம் கிடையாது. ஆகையால் அவளுக்கு நமக்கு சாபம் பெறாத ஒரு 9 வயது சிறுமி இப்படி இருந்தால் என்று இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்று ஒரு 5 மந்திர கல்லை கொடுத்தார். அந்த ஒரு கல்லை விற்று இன்னொரு கல்லு தருமனை நினைத்து போட்டால் அதுல பிறந்தவன் தான். அந்த அவனுக்கு பிறந்த இவனுக்கு பிறந்தெல்லாம் கிடையாது. வாயுவுக்கு பிறந்தவன் தேவனுக்கு பிறந்தவெல்லாம் கிடையாது. அம்சம் மூலமா பிறந்தவன். யாரு? அம்சம். நாங்க யாருக்கு? நான் யாரோடைய அம்சத்துல பிறந்தேன் தெரியுமா? தர்மன். யம தர்மனுடைய அம்சத்துல பிறந்ததுனால எனக்கு தர்மராஜன் அப்படி என்று அப்படி தர்மராஜன் என்னுடைய தம்பி அடுத்த நேர் இளையோர் பீமஜானன். அவர் யாருடைய அம்சத்தில் பிறந்தார் தெரியுமா? வாயு பகவான். வாயு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தனால் வாயு அவனுக்கு வீமன். அடுத்தது இந்திரனோட அம்சத்தில் பிறந்தனால் அவனுக்கு அர்ஜுனன் என்று இது. அதாவது அஸ்வினி தேவர் அந்த இதுல பிறந்தனால அவங்க நகுல சகாதேவன். அப்படி இருந்த 5 பேர் நாங்கள். அப்படி 5 பேர் இருக்க இன்றைய தினம் என்ன நான் ஏன் வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? தேவா சொல்ல அங்க பாரு சரியான
தர்றாரு. அப்படி இருக்க நாங்கள் இந்த என்னுடைய தந்தை சரி பாண்டு மகாராஜன் அவர் காட்டிலே அதாவது முனிவர் மூலமா சாபத்தை பெற்று அவர் அங்க காட்டிலே இருந்ததனால் அவர் அமிர்தத்தா முனிவருடைய சாபம் பெற்று காட்டிலே இருந்ததனால் அவருடைய காசி கங்கா நதி கரையிலே நாங்க வாரணாபுரம் சென்று அதை நாங்க இது பண்ணணும் சொல்லிட்டு என்ன வந்து யாரு கூட்டுதுன்னு கேட்டா அப்படி இருக்க நாங்கள் எங்க செல்ல வேண்டும் சொல்றோம். அதாவது தும்பூர் தாங்கள் அதாவது நாகாத்தம்மான்னு சொல்லுவாங்க. அந்த நாகாத்தம்மா உடைய அதாவது அந்த கதை எல்லாருக்கும் இந்த சுத்துப்பட்டில இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ணனாகப்பட்டவன் இருவருக்கும் அதாவது 2 பேரும் ஆடு மேய்ச்சின்னு இருந்தா அவனுடைய இது எப்படி அவனுக்கு எப்படி சண்டை வந்து தெரியுமா கூட சொல்றான். அவர்களுக்கு விரோதம் வந்து அண்ணனாகப்பட்டவன் அவன் ஆடு மேய்ச்சின்னு இருந்து அந்த ஆட்டு வித்த காசி ஆட்டை வித்த காசி எல்லாம் வச்சிருந்தான் பாரு. இப்படியே அப்படி அவன் தம்பி ஏமாத்தி வச்சிருந்த நகைய பூரா அவன் தடிக்குள்ள அடக்கி வச்சிருந்தான். என்ன தடியில? ஆடு மேய்க்கும் தடியில. அப்படி இருக்க எப்படி தெரியுமா ஓடியா சொல்றான். இது இங்க செய்யல சத்தியம். அந்த திருவாமூர் அந்த ஈஸ்வரர் கோயிலுக்கு எழுதாப்பல அபிராமி ஈஸ்வரர் கோயில்னு இருக்கும். அந்த கோயில்ல அவன் எப்படி சத்தியம் பண்றான், இத புடி சத்தியமா என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சத்தியம் பண்றான். இது என்ன சத்தியம்? இது என்ன சத்தியம்? என்கிட்ட எதுவுமே இல்லன்னு சொல்றானே அது என்ன சத்தியம்? ஆசத்தியம். அப்படி செஞ்சா என்ன தெரியுமா வரும்? அண்ணனுக்கு எப்படி வந்து தெரியுமா? அசத்தியம் செய்தவனும் அதனால்
அந்த இதை பூரா அதை வச்சுக்கினேன் சத்தியமா அந்த அபிராமி சிறுமே சத்தியமா எதுவுமே என்கிட்ட இப்போதைக்கு எது அவர் அபிராமிலக்கா ஏழுமலை அது ரைட்டு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டான் இப்போதைக்கு அது போட்டா அப்போதைக்கு ஏழுமலை போயிட்டான் ஏன் நாளைக்கு அப்படி சத்தியம் பண்ணிட்டான் அதனால சத்தியம் பண்ணனால அவன் என்ன ஆச்சு தெரியுமா சத்தியம் செய்தவன் அதாவது ஈரேழு 14 உலகம் 204 புவனம் சப்தலோகம் சர்வ பார்வதம் யானை முதல் எறும்பு கடை 884 கோடி ஜீவன்கள் செவ்வாயாய் கண்டறிந்தேன் சீருந்த தம்பி மாறே ஓவிய நாம் எல்லோரும் அந்த நகரம் செல்வோம்